இப்போது இந்த தொந்தரவுல ஏதாவது இருந்ததுன்னா, உங்க பல்மாலஜிஸ்ட்ட போய் பார்க்குறீங்க. பல்மாலஜிஸ்ட்னா ஒண்ணும் இல்லங்க. லங்குக்குள்ள டாக்டர் அவ்வளோதான். இப்ப கோவிட் வந்ததுக்கப்புறம் யாருமே ஜெனரல் மெடிசின் போய் பார்க்குறதில்ல. எல்லாரும் பல்மாலஜிஸ்ட்ட போக ஆரம்பிச்சுட்டோம். ஸோ, உங்க பல்மாலஜிஸ்ட்ட போய் பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு, மோஸ்ட் லைக்லி உங்கள எக்ஸாமின் பண்ணி முடிச்சுட்டு அவர் சந்தேகப்படுறாரு, கேன்சர் இருக்குன்னு சந்தேகப்படுறாருன்னா, அடுத்து எக்ஸ்ரே சொல்லப் போறாரு. அடுத்து சிடி சொல்லப் போறாரு. ஸோ, லங் கேன்சர் பொறுத்தவரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான டெஸ்ட்டு சிடி ஸ்கேன். இந்த சிடி ஸ்கேன் பண்ணாலே நுரையீரல்ல பிரச்சனை இருக்கா, கேன்சர் இருக்கான்றது தெரிஞ்சிரும். கேன்சர் இல்லாத வேற பிரச்சனைகள் இருந்தாலும் அது காட்டிக் குடுத்துட்டு போகும். ஸோ, இப்ப இது ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் உங்க பல்மாலஜிஸ்ட் என்ன பண்ண போறாருன்னா, கேன்சர் இல்லன்னா அவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறாருன்றத வேற யாராவது ஒரு பல்மாலஜிஸ்ட் வேற ஏதாவது வீடியோல பேசுவாங்க. அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேன்சர பத்தி மட்டும் இப்ப பார்ப்போம். ஸோ, கேன்சர்ன்னு பார்த்ததுக்கப்புறம், ஏதோ ஒரு இடத்துல கட்டி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த கட்டி கேன்சர் கட்டி தானான்றத நம்ம உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போறோம்? இப்ப இவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். பயாப்சி தானே? கரெக்ட்டு. பயாப்சி எடுக்கணும். ஸோ, பயாப்சின்றது என்னன்னா, ஒரு நீடில் போட்டு கட்டியிலருந்து கொஞ்சோண்டு ஒரு பிட்டு சதைய எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்ப போறோம். அத இப்ப எக்ஸாமின் பண்ணும்போது கேன்சர் இருக்கு, இல்லன்றது நமக்கு தெரிய வரும். ஸோ, இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, உங்கள ஒரு ஆங்காலஜி டீமுக்கு ரெஃபர் பண்ண போறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத பத்தி நான் சொல்றேன்.